வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பழனியிலிருந்து இப்போ 296 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதோட அட்டாச் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 3/12/2024 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வெளித்துறை காலி பணியிடங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 252 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சுகாதார ஆய்வாளர், உதவி யானை, அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பாளர், துப்புரவு பணியாளர், காவலர், பூஜை காவலர், அதுக்கப்புறம் சுகாதார மேஸ்திரின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சீட்டு விற்பனையாளர், சத்திரம் காப்பாளர், அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். மீதி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப காலி பணியிடங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான குரூப்பில் முடிச்சிருக்கணும். இல்லை ஏதாவது பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான குரூப்பில் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தொழில்நுட்ப பணியிடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்துறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமா 296 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பதவியின் பேர் கேட்டுக்கோங்க. உங்கள் பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. நான் அலுவலக உதவியாளருக்காக விண்ணப்பிக்க போகிறேன். நான் அலுவலக உதவியாளர்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் கேட்டுக்கோங்க. உங்களோட பேர் இதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலன் பேர் கேட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ் நகலை ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 28னா 28 போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பாலினம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆணா, பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இதில மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிரந்தர முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட மதம் கொடுத்துட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் உங்களோட ஏஜ் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க 28னா 28 வயது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்று கேட்டிருக்கீங்க. நீங்கள் அதிகபட்சமா என்ன முடிச்சிருக்கீங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, இதில மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்கீங்களோ, அதுக்கான ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10, 12 அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. இந்த 3ஓட கல்வி தகுதி சான்று நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உள்துறை பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா? அல்லது வெளித்துறை பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா? அதுக்கான கல்வி தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டுருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த துறைக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணிட்டு, ஆம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருங்க. இந்த கல்வி தகுதியெல்லாம் போக, நீங்க வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கா? எதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த கோர்ஸோட பேர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்ல குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. அது 1/12/2024க்கு அப்புறம் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்க நியர்பை இருக்க ஸ்கூலோ, இல்லன்னா ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கையிலயோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நன்னடத்தை சான்றை நீங்க போய் வாங்கிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க தெரியுமா? அந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல அங்க எங்கேயாச்சும் படிச்சு ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்க தெரியுமா? நன்னடத்தை சான்று. அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த 14வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரிஜினல் அட்டாச் பண்ணணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நகல் அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இது 2மே அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல உங்க மேல குற்றவியல் நடவடிக்கைக்காக ஏதாவது கேஸ் இருந்து நீங்க அத கிளியர் பண்ணியிருக்கீங்க.
இல்ல தண்டனை எதுவும் வாங்கியிருக்கீங்கன்னா, அத பத்தி டீட்டெயிலா இதில குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பிக்க பதவிக்கு உங்களுக்கு முன் அனுபவம் எதுவும் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு குடுங்க. இல்லன்னா இல்லன்னு விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல உங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் வேலை பார்க்குறாங்களா? அப்படின்னு கேட்டுக்கங்க. இருந்தா குடுங்க. இல்லன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில உங்க பேரு, அதுக்கப்புறம் உங்க தந்தை பேர் குடுத்துருங்க. குடுத்துட்டு இடம், நாள், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் கையெழுத்த போட்டுருங்க. பண்ணிட்டு மேல வந்தீங்கன்னா, இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க அனுப்புற மாரி இருக்கும். நீங்க அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் கவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, வரிசை எண் போட்டு, அது என்ன வரிசை எண்ல அந்த நீங்க அப்ளை பண்ற போஸ்ட் வருதோ, அந்த நம்பர மென்ஷன் பண்ணி, அதோட பேர மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய அப்ளிகேஷன் கவர் மேல கண்டிப்பா நீங்க இத மென்ஷன் பண்ணணும். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம்ங்கிற அட்ரஸ்ல உங்க அட்ரஸும், டூ அட்ரஸ்ல இந்த திண்டுக்கல், பழனி இந்த அட்ரஸ் குடுக்கும்போது இந்த அட்ரஸ ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலியமா தான் அனுப்பணும். நார்மல் போஸ்ட்டா, அங்க வர ஸ்பீட் போஸ்ட் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் போஸ்ட்லயே உங்களுக்கு நீங்க இத அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அனுப்பும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்க எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு எல்லாமே வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 25 ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு அஞ்சல் கவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் எழுதி இதோட நீங்க அட்டாச் பண்ணிருங்க. அது எதுக்குன்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த லெட்டர உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர உங்ககிட்ட கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கூட நீங்க வைக்கப் போற ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியால வந்து பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டேட் பண்ணியிருக்கணும். இந்த காலத்திலே இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி சான்றிதழ், ஆதார் கார்டு, அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற ஆவணங்களை பதிவு பெற்ற அலுவலகத்தின் சான்றப்பம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நீங்க அட்ரஸ்டேட் வாங்கி தான் இந்த அப்ளிகேஷன் கவர் கூட நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அவங்க சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனுப்பிருங்க. நீங்க அனுப்ப போற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்பர் குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? வரிசை எண் சொல்லி, அந்த மாரி எந்த வரிசையில வருதோ அதோட பேர வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம அப்ளிகேஷன் கவர் மேல மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அனுப்புங்க. வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவை கண்டிப்பா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.